கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதனால் இந்த கால வேளையிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படி நமக்கு தருகிற வார்த்தை 1 யோவான் அதனுடைய 1 அதிகாரம் அதனுடைய 5-6 வசனங்கள். தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது. நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாயிருப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மயப்படுவதாக. இந்த வசனங்களை கொண்டுதான் தேவன் தேவர்களாகி நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த வசனம் ஒரு பிரதானமான சத்தியத்தை இந்த கடைசி நாட்களில் தேவஜனங்களாகி நாம் அறிந்திருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு சத்தியத்தை நமக்கு காண்பிக்கிறது. தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இதை வாசிக்கும் பொழுதும் தியானிக்கும் பொழுதும் நாம் மிகவும் அறிந்த ஒரு வார்த்தைகளாக, ஒரு வசனங்களாக இது நமக்கு தோன்றும். ஆனா இதுல ஒரு பிரதானமான சத்தியத்தை தேவஜனங்களாகி நாம் அறிந்து இந்த கடைசி நாட்கள்ல நாம் நம்முடைய வாழ்க்கையை அதிகமாய் கர்த்தருக்கு பிரியமாய் காத்துக்கொள்ள ஒரு பிரதானமான சத்தியத்தை கர்த்தர் இதிலிருந்து நமக்கு காண்பிக்கிறார். அதுதான் தேவஜனங்களாகி நாம் எவ்வளவேனும் இருள் இல்லாத தேவனிடத்தில் கிட்டி சேரவும் அவர் வாசம் பண்ணுகிற அவருடைய ஸ்தலமாகிய பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கவும் தேவஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கையில எப்படி தேவன் ஒளியா இருக்கிறாரோ அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லையோ அதே போல தேவஜனங்களாகி நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், ஆவிக்குரிய வாழ்க்கை, பூமிக்குரிய வாழ்க்கை, ஊழிய வாழ்க்கை சகலத்திலும் இருள் என்கிற அந்த பாவம், பிசாசுக்குரிய கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படக்கூடாது. அதை அடுத்த வசனம் இன்னும் தெளிவாய் காண்பிக்கிறது. ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில தேவனோடு கூட ஒளியாய் இருக்கிற எவ்வளவேனும் இருள் இல்லாத தேவனோடு கூட ஐக்கியமா இருக்கிறேன் என்று தன்னுடைய வாழ்க்கையில அவன் சொல்லியும் அவன் இருளிலே நடக்கிறவனா இருந்தால் அவன் பொய்யனா இருப்பான் என்று வேதம் சொல்கிறது. பொய்க்கு பிதா பிசாசு. பொய் எவ்வளவேனும் தேவனை சேராது. உண்மை அவரை சூழ்ந்திருக்கும் என்று வேதம் சொல்கிறது. அப்போ இருள் இல்லாத, பொய் இல்லாத, ஒருவரும் சேரக்கூடாத அப்படிப்பட்ட ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவனே நானும் நீங்களும் அவரிடத்தில் கிட்டி சேர வேண்டும் என்று தம்முடைய குமாரனை நமக்காக அருளினாரேயானால் அந்த ஒரு வாய்ப்பை தேவஜனங்களாகிய நாம் இழந்து போகக்கூடாது. எந்த ஒரு மனுஷன் இவ்வளவு பெரிய மேன்மையான தருணத்தை இழந்து போகிறானோ அவன் தன்னுடைய வாழ்க்கையில தனக்கென தேவன் ஆயத்தப்படுத்தின அந்த நித்திய ஜீவனை காணாமல் அவன் நித்திய ஆக்கினை ஆகிய நரகத்திலே தள்ளப்படுவான். பொய்யர் அனைவரும் நரகத்தில் தள்ளப்படுவார்கள் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவர் நமக்கு தெளிவாய் இந்த யோவானை கொண்டுதான் எழுதி கொடுத்திருக்கிறார். தேவஜனங்களாகி நாம் எச்சரிக்கையோடு இருள் என்கிற, பொய் என்கிற பிசாசுக்கு பிரியமான உலக மாமிசம், பிசாசுக்குரிய கிரியைகளை, நம்முடைய மனமும் மாமிசம் விரும்புகிற தேவன் வெறுக்கிற கிரியைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில செய்யாமல், அதை விரும்பாமல், அதன் பின்னே செல்லாமல் கர்த்தர் விரும்புகிற உண்மை என்கிற இந்த சத்திய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் நம்முடைய வாழ்க்கையில் வாழும் பொழுது இந்த சத்திய வார்த்தைகள் எது அவர் விரும்புகிற கிரியைகள் என்று, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன் அவரிடத்தில் நாம் கிட்டி சேரும்படியால் எது அவர் விரும்புகிற கிரியைகள் என்று அவர் நமக்கென அருளின பரிசுத்த ஆவியானவர் இந்த சத்திய வார்த்தைகளில் இருந்து நமக்கு தெரியப்படுத்துவார். ஆதியாகமம் துவங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் கர்த்தர் விரும்புகிற அந்த வெளிச்சத்திற்குரிய கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில அது முழுமையாய் நாம் அதை செயல்படுத்த, அதை வாசித்து தியானித்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அதை உணர்த்தும் பொழுது நாம் அதற்கு கீழ்ப்படிய, நாம் நம்மை முழுமையாய் கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் நிச்சயமாய் நமக்கு வாக்கு பண்ணினபடியே பரலோக ராஜ்யத்தில் அவர் நமக்கென ஆயத்தப்படுத்தின அந்த ஸ்தலத்திலே நித்திய ஜீவனிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு நித்தியமாய் வாழும்படியாய் ஒளியின் பிள்ளைகளாய், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மிலே பிரகாசிக்கும்படியாய் நம் நிமித்தம் அநேகர் வெளிச்சமாகிய ஒளியாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு அவரிடமாய் திரும்பும்படியா அதற்கு கர்த்தர் நம்மை பயன்படுத்தி இம்மையிலும் மறுமையிலும் தேவஜனங்களாகி நம்மை உயர்த்தி நம்மிலே சர்வ வல்லமுள்ள தேவன் மகிமைப்படும்படியா ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிற நாம் இருளான கிரியைகளை வெளிப்படுத்தி பிசாசுக்குரிய பொய் என்கிற அந்த சுபாவம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படாதபடிக்கு கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தமுள்ள வெளிச்சத்தின் கிரியைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தி கர்த்தருடைய நாமம் நம்மிலே மகிமைப்படத்தக்கதாய் மலை மேல் உயர்த்தப்பட்ட பட்டணமாக எல்லா ஜனங்களுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்கிற வெளிச்சம் நம்மிலே பிரகாசிக்க எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியின் காருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும்.
உதிக்கிற உன் ஒளி நடத்திற்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள் என்ற வசனங்களின் பிரகாரம் ஒன்றுக்கு முதவாத தேவஜனங்கள் ஆகிய நம்மிலே சர்வ வல்லமுள்ள தேவன் வெளிச்சமாக பிரகாசிக்கவும் நம் நிமித்தம் அநேகர் கர்த்தரிடமாய் கிட்டி சேரவும் தேவஜனங்களாகி நம்மை உயர்த்தி நம்மிலே சர்வ வல்லமுள்ள தேவன் இம்மையிலும் மறுமையிலும் மகிமைப்பட நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாம் சொன்னபடியே நம்மிலே அவர் வெளிச்சமாக பிரகாசித்து நம்மிலே அவர் மகிமைப்படவும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிற தேவனுடைய ஸ்தலமாகிய பரலோக ராஜ்யத்திலே தேவஜனங்களாகி நாம் பிரவேசித்து நித்திய நித்தியமாய் கர்த்தரோடு கூட வெளிச்சமாகிய ஒளியாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட நித்தியமாய் வாழவும் கர்த்தர் நமக்கு கிருபை செய்வது அதிக நிச்சயம். தேவஜனங்களாகி நாம் இதே உணர்ந்தவர்களாய் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாய் கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை கேட்ட நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பெரிய ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலன் இன்றும் குறையவில்லை.